World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக பௌர்ணமியானா நம்ம எல்லாம் தினசரி பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு இருப்போம். ஆனால் ஒருத்தர் பௌர்ணமியானா திருச்செந்தூர் போகிறதையே மிகப்பெரிய ஒரு வழக்கமாக கொண்டிருக்கக்கூடிய நபர், என் அன்புக்குரியவர். ஆரம்ப காலத்தில் வாஸ்து ஜோதிடர் அப்படின்ற முறையில் அறிமுகமாகி, அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா கேபி அஸ்ட்ராலஜர் அப்படின்ற முறையில் அறிமுகமாகி, அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா எங்களை போல ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாலயத்தை நிறுவி இன்று பார்த்திங்க அப்படின்னா மாதாந்திர கருத்தரங்கம், அதே போல் மிகப்பெரிய பரணி அஸ்ட்ரோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல், மிகப்பெரிய அளவில் ஒரு இன்னைக்கு தமிழகத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஜோதிடராக வளம் வந்து கொடுக்கக்கூடிய என் அருமைக்குரிய நண்பர் திரு பரணி பாரதி அவர்களுடைய வாழ்த்துரை வழங்குமாறும் சிறப்புரை வழங்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாங்க. எல்லோரும் நலமுடன் வாழ திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயோடைய 50வது பொன்விழா கருத்தரங்கோடு கூடிய 5ஆம் ஆண்டு மற்றும் 5ஆம் நாள் ஜோதிட குடும்ப விழாவில் முதல் நாளில் நம்ம எல்லாருமே சந்திக்கிறோம். இந்த விழாவை சீரும் சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மணியன் ராஜ் அவர்களையும் அவருடைய தம்பதியரையும் மேடைக்கு வரும்படி நம்ம அன்போடு அழைக்கிறோம். நான் காலையிலேயே லைவ் கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. லைவ் பார்த்தேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே முதல்ல லைவில் தான் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே அப்படின்னு பார்த்தேன். நான் பார்க்குறப்பயே முதல்ல ஸ்க்ரீன் மேஜிக் ஷோ தான் நடந்துக்கிட்டு இருந்தது. குரு கார்த்திக்கும் சசி 2 பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மருதமலை குருஜி ஐயாவுக்கு கையில் ஜவ்வாது வாசனை அடிக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ எனக்கும் இப்போ ஜவ்வாது வாசனை வேணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்ததுன்னா அதை நம்ம பாராட்டணும். இதில் அந்த லைவ் பார்த்தீங்கன்னா பக்காவாக உண்மையாலுமே எந்த பிசிறு தட்டாமல் கண்ணாடி மாதிரி லைவ் தெரிஞ்சிச்சு. அதுக்கு நம்ம முத்துப்பாண்டி அவர்களுக்கு ஒரு மரியாதை கண்டிப்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். அதே மாதிரி குரு கார்த்தி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். குரு கார்த்தி அவர்களையும் சசி அவர்களையும் அடுத்தது இந்த விழாவை எங்களுடைய இனிய நண்பருடைய விழாவை நீட்டாக அழகாக வண்ணமயமாக்கி கொண்டிருக்கக்கூடிய முத்துப்பாண்டி கதிரியும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். நீங்கள் 4 பேருமே வாங்க. ஏன்னா காலையில் நான் பார்த்தது இந்த 4 பேர்த்த தான். எங்களுடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக மணிகன் ராஜ் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய அறிவாலயத்தின் சார்பாகவும் நிர்வாகிகள் சார்பாகவும் ஒரு மரியாதை நிமித்தம் உங்களுடைய கைகளை தட்டி கொஞ்சம் ஆரவாரம் பண்ணுங்க. ஏன்னா அப்போ கூட ஒரு இவர் அருள்வேல் ஐயா சொன்னார், நாங்கள் கிட்டத்தட்ட 40 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறோம், நாங்கள்லாம் எதுவுமே பண்ணலை, இப்போ இருக்கிறவங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கு நான் சும்மா ஒரு தமாசுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் கொஞ்சம் புத்திசாலி நல்லா இருந்துட்டீங்க, நாங்கள் கொஞ்சம் முட்டாள், அதனால தான் நாங்கள்லாம் இப்படி இருக்கிறோம். இதுதான் உண்மை. ஏன்னா நாங்கள் உண்மையாலுமே சொல்ல போனால் ஏதாச்சும் ஒன்று இந்த ஜோதிடத்துக்கு ஏதாச்சும் ஒன்று விதைக்கணுங்கிறதுக்காக சம்பாதிக்கிற காசு இப்படியே ஊக்காவளி செலவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். நாங்கள் எங்கள் பொழப்பே இதுதான். வீட்டில் எங்களுடைய லட்சணத்தை கேட்டிங்கன்னா காரி துப்பி போடுவாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. உண்மை நிலவு அதுதான். மித்தவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சம்பாரித்து அவங்கவுங்க சேஃப்டியாக இருக்கிறாங்க. இவ்வளோ தான் வித்தியாசம். இதுக்கு சொல்கிறதுக்கெல்லாம் வருத்தப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இது நம்மளுக்கு உண்மையாலுமே சொல்லப்போனால் இவ்வளவு விழா நம்மளுக்கு அதிகம் தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுக்கு இனிமேல் புள்ள பெருசாகிடுச்சு, நம்மளும் 4 காசு வேணும். ஒரு நாள் அழகாக மாநாடு வச்சுட்டு நம்ம பணத்தை மிச்சம் பண்ணுற வழி பார்க்கணும். இல்லைன்னா வீட்டில் சோறு போட மாட்டேன்னு எங்களை சொல்லியே விட்டுருக்காங்க, பார்த்துக்குங்க. அவ்வளோதான் சொல்லுவேன் நான். ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய மரியாதை நிமித்தம்
அடுத்ததாக நமது சரவணபவ பரணிபாரதி ஐயா அவர்களுக்கான ஒரு காணொளி. சரவணபவ என்றதும் நினைவில் எதிரில் நிற்கும் முருகப்பெருமானின் திருவுருவம். ஜோதிடத்தில் வாஸ்து என்றதும் நினைவில் நிற்பது சரவணபவ பரணி பாரதி ஐயா உங்களின் திருவுருவம். கட்டிடக்கலையின் விஸ்வகர்மா உங்களின் பார்வை பெற்ற கட்டிடங்கள் கவிபாடும் அழகு. வர்ணனையின் இட அமைப்பை கண்டதும் நொடி பொழுதில் பலன் உரைக்கும் உங்களின் திறன் கண்டு பிரமிக்காதவர்கள் யாரும் இல்லை. மனையடி சாஸ்திரம் என்றதும் ஒழிக்கும் வசந்த கானம் பரணி பாரதி எனும் தேவகானம். உங்களால் பார்ப்புகள் அடைந்த பலரும் வாழ்வில் வெற்றி பயணங்களில் சிகரம் நோக்கி உயரம் கொண்டுதான் நடைபோட்டு கொண்டிருக்கிறார்கள். தினம் தினம் புது புது தகவல்கள் தந்து வழிநடத்தும் வித்தகரே, உங்களுக்கு நிகர் நீங்கள் மட்டுமே. உயர் திரு சரவணபவ பரணி பாரதி ஐயா அவர்களை பெருமைப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. ஐயா மட்டுமல்ல, ஐயாவுடன் வந்திருக்கக்கூடிய சங்க நிர்வாகிகள் அனைவரையும் இப்பொழுது கௌரவப்படுத்துகிறோம்.